நான் படிச்சுட்டேன். இருட்டா வேற ஆயிடுச்சு. எனக்கு போர் அடிக்குது வேற. போய் உள்ள என்ன பண்ணலாம் பாப்போம். என்னடா இது இவ்வளவு குப்பையா இருக்கு? டைம் வேற நிறைய இருக்கு. சரி பெருக்கிடலாம். கவின், பண்ணி ஆயிடுச்சு, இருட்டிடுச்சு, பெருக்கெல்லாம் கூடாது, சரியல்ல? ஏன் பாட்டி நைட் ஆனா பெருக்க கூடாது? லாஜிக்கா இருந்தாலும் புரியும். கவின், எனக்கு அதெல்லாம் தெரியாது. முன்னோர்கள் சொன்ன பழக்க வழக்கம் அது. அதால அது மாதிரிதான் செய்யணும். கவி, நீ கேட்ட கேள்வி சரிதான். பழைய பழக்கவங்களுக்கு பின்னாடி ஒரு அனுபவம் உண்டு, காரணமும் உண்டு. ஓ, அப்ப அதுக்கும் ஒரு காரணம் இருக்கா? என்ன காரணம் தாத்தா? கவி, நீ சொன்னது கரெக்ட் தான். உட்காந்து சொல்கிறேன்பா. அந்த காலத்தில் வீட்டில எல்லாம் கரண்ட்டு கிடையாது, எண்ணெய் விளக்கு மட்டும்தான் இருந்தது. அதால் தொடப்பத்தால் பெருக்கும்போது சில பொருள்லாம் காணாமல் போயிடும். அதை நிறைய பேர் கண்டுபிடிக்க முடியாது. பாட்டிக்கு வேறு கண்ணு தெரியாதா? இப்போ கோல்டு இது சிலதெல்லாம் சின்ன சின்ன பொருள்லாம் காணாமல் போச்சுன்னா கண்டுபிடிக்க முடியாது. அது இல்லாத எறும்பு, சிறிய பூச்சி எல்லாம் இருக்கும். அதெல்லாம் காலில் பட்டு இறந்துடும், தொடப்பத்தில் பட்டால் கூட இறந்துடும். அதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. தாத்தா, அந்த காலத்துல தான் எலக்ட்ரிசிட்டி இல்ல, ஓகே. ஆனா இந்த காலத்துல எலக்ட்ரிசிட்டி இருக்கே, அப்பயே நான் இப்ப பெருக்க கூடாது? நீ கேட்ட கேள்வி கரெக்ட் தான். இப்போ கரண்ட் வந்தாலும் எல்லாத்துக்கும் அர்த்தமில்லாதது கிடையாது. எப்படியும் தூசியில் போயிடும். அந்த காலத்தில் அது இந்த காலமானாலும் சரி, அந்த காலம் பெருக்கும் போது சில பொருள்லாம் போயிடும். அதால் பண்ணக்கூடாது பெருக்க. மேலும் ஒரு முக்கியமான காரணம் ஒழுங்கு. அந்த காலத்தில் ஒழுங்குத்திரம் இருக்கிறதால தான் காலையிலையும் மதியானத்தில் பெருக்குவாங்க. இரவில் எல்லாரும் கூடியிருந்து ஒற்றுமையாக இருப்பாங்க. அதுதான் முக்கியமாக. அதனால் அந்த பழக்கத்தை விடக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்ப பழைய காலத்துல சேஃப்டி ரீசனுக்காக சொன்னாங்க, இப்ப இந்த காலத்துல டிசிப்ளின் ரீசனுக்காக சொல்றாங்களா? ஓகே, புரிஞ்சிச்சு. நான் புது விஷயத்தை கத்துக்கிட்டு தாத்தா. தேங்க்ஸ் தாத்தா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க என்ன நினைச்சிட்டீங்க? என்ன கண்ணு தெரியாதா? எதுக்கு நீங்க சொன்னீங்க? தப்பு தானே அது. கண்ணு தெரியாது, தப்பு இல்ல. அது குழந்தை கவிக்கு ஒரு உதாரணத்தை சொல்லி கொடுத்தேன். உதாரணத்துக்கு சொல்றதுக்கு கண்ணு தெரியாதா? வேற இப்ப எவ்வளவு புரிஞ்சுக்கினா இப்ப கவி? வேற எதுவும் சொல்ல தெரியாதா? வேற எதுவும் சொல்ல தெரியாதா? சொல்ல வேண்டியது அந்த நேரத்துல